இது வந்து கோவங்காய். இதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு மினி வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும். இதில் இந்த 2 சைடு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீட்ட வாக்கில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப மெலிசாக தான் கட் பண்ணணும். ரொம்ப மெலிசாக கட் பண்ணிவிட்டு, இப்படி நான் கட் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக, ரொம்ப மெலிசாக கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு, அப்புறம் இந்த கோவங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோவங்காய் எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு இது கூட கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு, ரொம்ப ஜாஸ்தியாக தேவையில்லை, லைட்டாக வதங்குறதுக்காக மட்டும் கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக விடுறேன். இது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். இது நாங்கள் ஆடி அமாவாசைக்கு வந்து ஒரு 5 நாள் சொரிமுத்தையனார் கோவில் போயிருந்தோம். அங்கே வச்சு நாங்கள் குக் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இது. அங்கே அந்த மலை வியூவை இதில் காமிச்சிருக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த மகாராஜா சிக்கன் பொரிக்கிற பொடி இருக்குல்ல, அது வந்து நான் இப்போது 2 பேக்கெட்டோ 1 பேக்கெட்டோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தோன்னா கோவங்காய் சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். இது எனக்கு ஒரு அக்கா சொல்லி கொடுத்த ரெசிபி, செமையாக இருக்கும்.